Nani, vai tatuar buceta pros mana que வணக்கம் மக்களே, இதான் உங்களோட பீஸ்ட் பாய்ஸ் பிளேஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிரால் ஸ்டார்ஸ்னு ஒரு கேமில் ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ அந்த இப்போ பிரால் ஸ்டார்ஸ்னால் எனக்கு என்னன்னு தெரியாதுண்ணா, இப்போ இது ஒரு கொஞ்சம் ஃபைட்டிங் கேம் மாதிரியா, அவ்வளோ ஃபைட்டிங்னு இல்லை. இப்போ நம்ம ப்ராக்ரஸ் பண்ண அன்லாக்கு எல்லாத்தையும் அன்லாக் பண்ணுவோம். இவ்வளோ இருக்குது, 85 இருக்குது எல்லாத்தையும். இப்போ எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வேறு பவர் இருக்கும். ஸோ நம்ம ஃபைட் பண்ணி நம்ம ஃபஸ்ட் பிளேஸ் இருந்தால் 10 கிடைக்கும், செகண்ட் வந்தால் 8 9 கிடைக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேஸ் பண்ணால் டிஃப்ரெண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சேலஞ்சில் நான் ஒரு வீல் வச்சுருக்கேன். அந்த வீலில் நம்ம நான் வச்சுருக்கிற எல்லா ப்ராலர்ஸோட பேர் தான் இருக்குது. எதில் வருதோ நம்ம சோலோ கேம் விளையாட போகிறோம். இருங்க, சோலோ கேம்னால் நம்ம தனியாக விளையாடுறது. டுவோஸ்னு ஒன்று இருக்குது, அது 2 பேர் டீமாக விளையாடுறது. நம்ம சோலோ தான் இன்றைக்கி விளையாட போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம 5 டைம்ஸ் ரோல் பண்ணுவோம். அப்புறம் எனக்கு 2 லைஃப் தான் இருக்குது. நம்ம ஜெயிக்கிறதுக்கு 4க்கு மேலே வரணும், அதான் நம்மளோட கோல். இப்போ நம்ம 2 லைஃப்பையும் போயிட்டுனா நான் 10 டைம்ஸ் லூஸ் பண்ணணும், லாஸ்ட் பிளேஸ் வரணும். இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வராதானா, நீங்கள் கேம்குள்ளே நல்லா ப்ராக்ரஸ் பண்ண முதல்ல நீங்கள் கடைசி பிளேஸில் வந்தீங்கன்னா ட்ராஃபிலாம் லூஸ் ஆகும். இப்போ எனக்கு 2284 ட்ராஃபி இருக்குது. ஒரு 2 ட்ராஃபி கொஞ்சம்னா 2284 அந்த மாதிரி தான் வரும். ஸோ நம்ம ட்ராஃபி லூஸ் பண்ணுறது நல்லதில்லை, ஆனால் சேலஞ்சுக்கு பண்ணி தான் ஆக்கணும். ஸோ என்ன பண்ணுறது, ஸோ வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்பென். யார் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா தான் கிடைச்சா நல்லது. இப்போ நம்மளுக்கு லில்லி தான் கிடச்சிருக்கு. இப்போ லில்லி ஒன்றும் கெட்ட ப்ராலர்னு இல்லை, ஆனால் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப க்ளோஸாக, ரேஞ்ச் ஒன்றும் அவ்வளோ இருக்காது, ஆனால் க்ளோஸாக விளாடணும். ஸோ 4th பிளேஸ்க்கு மேலே வர ட்ரை பண்ணலாம். ஸோ கேஸ் நம்ம கேமை போய் ஆரம்பிக்கலாம். கேஸ், இப்போ நம்ம கேமுக்குள்ளே திருப்பியும் வந்துட்டோம். நாங்கள் நம்ம லில்லியை சூஸ் பண்ணிக்கலாம். இதான் நம்ம லில்லி. நம்ம லில்லி ஒன்றும் கெட்ட ஆட்டர்னு இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அதனால் இதான் என்னோடய ரேரஸ்ட்டு கேரக்டர். ஆனால் ஏன் இது ரேரஸ்ட்டாக இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கு மட்டும்தான் வரும். அதனால் இப்போ தான் ரேரஸ்ட்டுன்னு நினச்சேன். சரி, ஆனால் என்ன பண்ணுறது, சரி இருங்க. ஓகே, இதான் நம்மளோட லில்லி. இப்போ நான் இந்த ஏஞ்சல் அப்புறம் டீமன் ஈவெண்ட், இப்போ நான் இந்த தர ஏஞ்சலாக இருக்கேன். ஸோ இப்போ 3 அபிலிட்டி இருக்குது, ஆனால் எனக்கு இதான் கொடுக்கும், ஸ்பீடு கொடுக்கும். அதனால ஸ்பீடு நல்லது தான், ஆனால் ஸ்பீடு ஸோ இப்போ இந்த ஸ்பீடு ஒர்க் ஆகும். இப்போ இந்த மாதிரி அந்த எல்லாத்துக்கும் அடியில் ஒரு லோகோ மாதிரி ஒரு சுற்றிட்டு இருக்குல்ல, அதில் இருந்தால் மட்டும்தான் அந்த இது ஒர்க் ஆகும். இப்போ இதில் இல்லைல்ல டுவல்ஸில், இப்போ அதில் அந்த இது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ கைஸ், வாங்க நம்ம கேம் ஆரம்பிக்கலாம். ஜெயிக்கிறதுனா டவுட்டு தான், ஆனால் 4க்கு மேலே வந்தால் போதும். ஐயோ பத்தோண்டா, நம்ம ஹெல்த்து கூட இருக்குது. நார்மலாகவே ஸ்பீடாக தான் ஓடுவது, அதனால் இன்னும் ஸ்பீடாக ஓடுறது நல்லது. எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்.
இன்னும் ஹெல்ப் கிடைக்கும். ஓகே, ஒரு பொண்ணு இருக்கு. அங்க விடு. சிக்ஸ் இருக்காங்க இன்னும். நம்ம ஓடிடலாம்டா. ஜூஜு கொஞ்சம் பவர்ஃபுல் தான். பார்த்தியா எஸ், கரெக்டாக ஜெயிச்சிட்டான். நிறுத்தவங்க. ஐயோ, நீ செத்துருவான்னு நினைக்கிறேன். Oh my god. இப்போ நம்ம எந்த சைடு போகிறது? இப்படி போனால் பண்ணிட்டோம். இங்கே போயிட்டோம். இங்கே எப்படா வந்தான்? தோற்று அடிக்கிறாங்கடா. தோற்று அடிக்கிறாங்கடா. ஓடாதுங்களா? ஓகே, நல்ல வேலை தேர்டு வந்துட்டோம். 4 அதுக்கு மேலேன்னு சொன்னான். நல்ல தேர்ட் வந்ததுனால ஒரு லைஃப்பும் லூஸ் பண்ணல. நல்லது. கீழே நிறையா போடுவோம். ஒன்று தான் பண்ணுவோம், நிறையா போடுவாங்க. ஓகே, என்னது? ஓகே, இது வேறு ஸ்கின்னு, அதுதான் வந்து வேறு. ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம். அதனால நம்மளுக்கு இன்னும் 2 லைஃப் இன்னும் ரிமைனிங் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அடுத்த ப்ராலருக்கு கண்டுபிடிச்சிட்டு போய் பண்ணலாம். எதுக்கு நான் அப்படி சொன்னேனே தெரியல. காய்ஸ் நம்ம வீலுக்கு போய் பண்ணலாம் திருப்பியும். காய்ஸ் நம்ம திருப்பியும் இந்த வீலுக்கு வந்துட்டோம். இப்போ ஸ்பின் பண்ணலாம் என்ன கிடைக்குதுன்னு. லோச்சே போக்கோ நான் அவ்வளோ கெட்ட ப்ராலர்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ நான் ஒரு நாள் டியர் லிஸ்ட் வீடியோ போடணும். எல்லா ப்ராலர்ஸையும் ரேங்க் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ நான் அப்புறம் போடுறேன். காய்ஸ் வெயிட் பண்ணுங்கள். காய்ஸ் நம்ம திருப்பியும் வந்துட்டோம். இப்போ நம்ம போக்கோவை கண்டுபிடிக்கலாம். எதுங்க இது போட்டேன். இங்கே இருக்கான் நம்ம போக்கோ. ஒரு மூவியில் ஏதோ ஒரு மூவியில் வருவான் இந்த மாதிரி ஒருத்தவன். மூவி பேர் மாட்டேன். ஸோ சோலோ தான் வச்சுருக்கோம் காய்ஸ். சோலோ. ஓகே காய்ஸ், ஆரம்பிக்கலாம். போக்கோ போக்கோ போக்கோ. இது வந்து நம்ம லில்லி ஃபஸ்ட்டு விளாண்டோம்ல லில்லி கூட. அப்புறம் ஸ்டார்டிங்கில் அவன் தான் வந்தான். அவனா அது வேறு கேமுன்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. கொஞ்சம் ரேஞ்ச் இருக்கும். ரீலோட் ஸ்பீட் கூட கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். இதுதான் டக்கு. ஐயோ, இவனை அட்டாக் பண்ணலாம். இவனை அட்டாக் பண்ணலாம். ஓடலாம். பார்த்துடக்கூடாது நம்ம இந்த நேரத்தில். விட்டாண்டா அடிச்சு விட்டாண்டா. இன்னும் பவர் இருக்கு. டக்குமா இவனை இப்போ அட்டாக் பண்ணலாம். ஐயோ, நல்ல வேலை 4th பிளேஸ் வந்துட்டோம். கரெக்டாக பார்த்துட்டோம். சே, கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே வந்துட்டோம். இந்த 4th பிளேஸாவது வந்தோம் காய்ஸ். ஸோ நல்லது. ஸோ அதனால் எனக்கு லைஃப் யூஸ் ஆகாது. இங்கே கிடச்சிருக்கு. ஓகே, அது நல்லதாக கிடைக்கணும்னு நினைக்கிறேன் காய்ஸ். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ வாங்க காய்ஸ் நம்ம அடுத்த ப்ராலர் யாருன்னு போய் கண்டுபிடிக்கலாம்.
guys நம்ம திருப்பியும் இங்கே வந்துட்டோம். வீலுக்கு ஸ்பின் பண்ணலாம். யாருக்கு அதுக்குதோ லோலா ஜூ எல் ப்ரீமோவா? எல் ப்ரீமோ நல்ல விடாத தான், எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா ரேஞ்ச் அவ்வளோவா இருக்காது. ஸோ ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த மேட்ச்க்குள்ளே போகலாம். ஓகே guys நம்ம திருப்பியும் கேமுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ எல் ப்ரீமோ இங்கே இருக்கான்னு பாருங்கள். எல் ப்ரீமோ வந்து ஸோ இப்போ 4th பிளேஸ்க்கு மேலே போகணும். அதான் நம்மளோட கோல். 4th பிளேஸ் இல்லை அதுக்கு மேலே அப்படின்னு. ஓகே 2 ஸ்பைக்கும் ரொம்ப சூப்பரான ப்ராலர். இங்கே ஒரு எல் ப்ரீமோ. கடைசி பிளேஸ் வந்துட்டோம். அட பாவி பார்த்தீங்களா, ரேங்க் 10 வாங்கினவங்களே -1 ட்ராஃபின்னு காமிக்குது. கடைசி பிளேஸ் வந்துட்டோமே, என்னடா இது, எப்படி கடைசி பிளேஸ் வந்தோம். ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு லைஃப் தான் இருக்குது. இப்போ இன்னும் 2 மேட்ச் இருக்குது. ஸோ அடுத்த ப்ராலர் யார் நல்ல ப்ராலர் இருக்குன்னு வேணுங்க கைஸ். ஸோ கைஸ் நம்ம அடுத்த ப்ராலர் யாருன்னு போய் பார்க்கலாம். கைஸ் நம்ம திருப்பியும் வந்தோம். சொன்னேன்ல எப்படி ஒழுங்கா வராதுன்னு. இங்கே திருப்பி நம்ம வந்துட்டோம். எப்படியாவது ஒழுங்கா கலைதான்னு பார்க்கலாம். யார் கலைக்கிறாங்களோ. பாலி ஜல்லி எம்ஸ். ஓகே நல்லது. எம்ஸும் நல்ல ப்ராலர் தான், எனக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த ஸ்மோக்கு பழி போடும் அந்த எம்ஸு. அது நல்ல ஸ்மோக்னால் டேமேஜ் நிறையா வரும். ஸோ வாங்க நம்ம எம்ஸ் கூட ஒரு பேட்டில் விளையாடலாம். நம்ம திருப்பி இங்கே வந்துட்டோம். நம்ம எம்ஸு ரேர் எங்கே இங்கே இருக்காங்க பாருங்க. எம்ஸு ஸ்மோக் மாதிரி வரும் அந்த எம்ஸுக்கு. செலக்ட் பண்ணலாம். ஓகே சோலோ தான் பார்த்துக்கோங்க. ஆரம்பிக்கலாம். இப்போயாவது ஜெயித்துட்டு இன்னும் ஒரு லைஃப் தான் இருக்குது நம்மளுக்கு. தோத்தா வந்து ட்ரோஃபியாக போகும். என்ன பண்ணுறது, ஒரு கடைசி பிளேஸு வருவான். அப்படின்னா சொல்லணும். ஓகே இந்த பவர் பாக்ஸ் எடுத்துக்கணும். ஏற்கனவே சுற்ற வேணாம் சில பேர் அர்த்தம். நம்ம தான் ஆட்டிகிட்ருக்கோம். ரீலோட் பண்ணுறது போல. டே இருடா, வந்த உடனே அடிக்கிறான் பாரு. டேமேஜ் நிறையா தான்டா இருக்குது. டேமேஜ் நிறையா கொடுக்குறான். பார்த்து உட்காருங்க. கிட்டா வந்துட்டேன்டா கால். கிட்டு சூப்பர் பயங்கரமாக இருக்கும். அதனால் தோத்துட்டோம் கைஸ். நல்ல வேலை ரேங்க் 4 திருப்பியும் கரெக்டாக வந்துட்டோம். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் எப்படி சொன்னேன்னு தெரில. ஆனால் நம்ம 5 தர ஜெயிக்கணும். நம்ம 5 மேட்ச் இல்லை, அதனால் இந்த 3வது மேட்ச் ஜெயிச்சதுனால இன்னும் 2 மேட்ச் இருக்குது. ஸோ அந்த கிட்டு இல்லைனா கூட கொஞ்சமாக தான் அதிகமாக வந்துடலாம். இதை எடுத்துக்கலாம் கைஸ். இன்னொரு ஸ்டார்ட்ரா கைஸ் வேண்டிக்காங்க நல்லதாக வரணும்னு. சூப்பர் ரேர் எப்பிக் பரவாயில்ல. அது ஒன்றும் அது சும்மா தான் நினைக்கிறேன் ஏதோ. ஸோ கைஸ் இன்னும் 2 மேட்ச் இருக்குது. இதுக்கு நெக்ஸ்ட் ப்ராலர் யாருன்னு போய் கண்டுபிடிக்கலாம். கைஸ் போகலாம். கைஸ் நம்ம திருப்பியும் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ ரோல் பண்ணலாம். எம்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் தான் நினைக்கிறேன். ஆமாம் ஸ்டார்டிங்கில் ரிமூவ் பண்ணியிருப்பான். இட்டா பென்னி ஜாக்கி. ஓகே ஜாக்கி ஆனால் கெட்ட ப்ராலர் இல்லை, எனக்கு பிடிக்கும். ஆனால் வேறு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னே தெரில. நல்லா டேமேஜ் வரும், வேறு டேமேஜ் வரும், அப்புறம் நல்லாவும் இருக்கும் இந்த ப்ராலர். ஸோ வாங்க கைஸ் இப்போ ஜாக்கி கூட போய் ஒரு கேமை விளையாடலாம்.
ஓகே காய்ஸ், நம்ம இங்கே வந்துட்டோம் கேமுக்குள்ளே. ஜாக்கியை கண்டுபிடிக்கலாம். இதான் நம்ம ஜாக்கி. ஓகே, இதான் நம்ம வீட்டு ஜாக்கி. இது ட்ரில்லு மாதிரி வந்து சோலோவில் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஜாக்கியை வச்சு பண்ண முடியும்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. நிறைய பேர் நல்லா தான் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நிறைய வச்சுருக்காங்க நிறைய பேர். அது நல்லது இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஓகே இன்னும் ஒரு அடி. ஓகே 2 கிடச்சிது. நிட்டா செல்லி நிட்டா செல்லி வேங்கிருக்கு. டக்கு டக்கு பார்த்தீங்களா, டக்குன்னு அடிச்சிட்டான். இங்கே 2 இருக்கு. எல்பிரிமோ குதிக்க போகிறான்னு நினைக்கிறேன். இந்த சைடு போயிட்டான். இந்த சைடு வரான்னு நினச்சா அந்த சைடு போயிட்டான். செகண்ட் பிளேஸ் வந்தாலும் வரும். ஏன்னா ஷோ டவுன்னா கடைசி இது. எஸ், ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்துட்டோம். ஜாக்கியை வச்சு ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்துட்டோம். சூப்பர். இன்னும் உள் லைஃப் இருக்கு நம்மளுக்கு. அப்புறம் கடைசி பேட்டலும் இருக்குது, அதில் தோத்துறக்கூடாது. இன்னொன்று கற்றுருக்கு, இதுக்குள்ளையாவது என்ன இருக்கும். அடப்பா வேண்டா. இங்கே நம்மளுக்கு கடைசி பேட்டல் இது. நல்லா வரணும்னு வேண்டிக்குவாங்க கைஸ். வாங்க கைஸ், நம்ம கடைசி விராலர் யாருன்னு போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம இங்கே வந்துட்டோம் திருப்பியும் நம்ம வீடுக்கிட்ட. அங்கே இப்போ நம்ம ரோல் பண்ணலாம். நல்ல விராலர் கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம். பென்னி ப்ளீஸ் பென்னி. ரோசா கூட ஓகே தான். ஓகே பென்னி, எனக்கு பென்னி பிடிக்கும். ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதான் ஏன்னே தெரில. பென்னிக்கும் நான் நிறையா தடவை ஜெயிச்சிருக்கேன். ஸோ விஷால் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கடைசி மேட்ச் விளையாடலாம். வந்து ஜெயிக்கணும், அதுதான் நம்மளோட மெயின் கோல். ஜெயிக்கணும்னு கூட இல்லை, 4 or more வரணும். வாங்க நம்ம கடைசி மேட்சை போய் விளையாடலாம். ஏகாஸ், நம்ம இங்கே திருப்பியும் வந்துட்டோம். எங்கே என்ன பென்னி தானே? ஆமாம் பென்னி. இங்கே இருக்காங்க பென்னி. பைரட் மாதிரி இவங்க. ஸோ வந்து ஆரம்பிக்கலாம். விஷால் மெசேஜ் போட்டே இருக்கேன், அப்புறம் பார்க்கலாம். ஓகே, கடைசி தோத்துடாமல் இருக்கணும், அதான் நம்ம மெயின். இன்னொரு அதுக்குள்ள அதிகமாக ஆரம்பிச்சிட்டான்னு நினச்சேன். பென்னி போனால் அவ்வளோ ஹெல்ப் இல்லை. ஓகே ஓகே, இன்னும் 1 அட்டாக் கிடச்சா இது கிடைக்கும். ஓகே, இன்னும் 1 more. இங்கே வெயிட் பண்ணி அடிக்கலாமா? இப்போ வர முடியல, அப்படியே அடிக்கலாம். அட்டாக் பண்ணுறோம். எஸ், ஜெயிச்சிட்டாங்க. இல்லை, இன்னும் 5 பேர் இருக்காங்க. இந்த இடத்துல இன்னும் இங்கே ஒருத்தன் இருக்காங்க. எஸ், டக் பண்ணுறா என்னோட டப்பா. இடப்பா என் கூட விடாதாகியோ. இடப்பா, ஐயோ இன்டர்நெட் கனெக்ஷன் ஒழுங்காக இல்லை. என்ன பண்ணுறது? இன்டர்நெட். ஓகே, நல்ல வேலை, இப்போ நான் வந்துட்டேன். அங்கே ஒருத்தன் இருக்கான், எல்பிரிமோ. இந்த கடைசியில் இருக்கான். ஓகே, இப்போ இன்டர்நெட் சரியாயிட்டு நல்லது. இதை ட்ரை பண்ணலாம். நான் இப்படி தான் விட்றாங்க. ஐயோ
இத்தனை இப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஜெயிச்சுட்டு இருக்கோம். எங்க எஸ் ஜெயிச்சிட்டோம். இன்டர்நெட் இப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிட்டோம். எப்படி பண்ணு எனக்கு தெரியல. எப்படி ஓ மை காட் அது எப்படி பண்ணேன்னு தெரியல. இன்டர்நெட்டும் வந்து லேக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் பண்ணேன். அதான் அங்கே தான் ப்ரோவாச்சே. ஆக்சுவலி நான் ப்ரோவே இல்லை காய். ஸோ நல்ல வேலை காய்ஸ். ஒரு லைஃப்பில் வந்து தோக்கலை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் சேலஞ்ச் வேணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.